ஹலோ, இன்றைக்கி தான் நீங்கள் என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு சொல்லிட்டு இன்றைக்கி டே 68. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் தீபாவளி. காலைல ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும்னு பிளான் பண்ணேன். அதே மாதிரியே பிளான் பண்ணி எழுந்துட்டேன்னா அதனால் கொஞ்சம் போய் ஓடிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஷூவை கட்டிட்டு வெளில ஓட போயிட்டேன். வந்ததுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சு தோசையோடு தொட்டு சாப்பிட்ணும், அதுதான் ஆசை. பட் ஆக்சுவலாக வந்து தீபாவளி அன்றைக்கி மட்டன் குழம்பு வித் இட்லி தான் நல்லாயிருக்கும். பட் எனக்கு மட்டன் கிடைக்கும், பட் ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் பண்ணலை. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் வீடியோ நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலைல இவ்வளோ தூரம் எழுந்தேன். மித்தபடி நான் வீட்டில் இருந்தெல்லாம் தீபாவளிலாம் வந்துட்டு இவ்வளோ இதாக செலிப்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே பண்ண மாட்டேன் நான் வீட்டில் இருந்தால். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன் காலைல 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் வெடிலாம் வெடிக்கலையா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இங்கே வெடியெல்லாம் வெடிக்கலை. பிகாஸ் கொச்சி இங்கே மேக்ஸிமம் யாரும் வெடிக்க மாட்டாங்க. வெடிப்பாங்க, பட் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நமக்கெல்லாம் வெடிக்கிறத விட வெடிக்கிறது தூரம் நின்று பார்க்குறதுலேயே சந்தோஷமான ஆள். அதனால் கொஞ்சம் இங்கே வெடித்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டேன். சாப்பிட்டு தூங்கினது தான். நைட்டு 8:30 தான் எழுந்துட்டு அதுவும் எப்படி எழுந்தேன்னா மழையோட சத்தம், பயங்கரமான மழை, அந்த மழை சத்தத்தில் தான் எழுந்தேன். மற்றபடி அதுவும் எழுந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் நைட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி நாளை எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.